நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மறுபடியும் இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி ப்ரோக்ராம் என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல? கரெக்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் சாங் வரப்போகுது.
நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான எவ்வளோ சூப்பர் சாங்கில் அடுத்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருது. கவனமாக பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாலிபர் உலகம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாலிபர் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் கூட வேதத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கை நடைமுறையோடு கூட சிந்திக்கும்படி நாம் எடுத்துக்கொண்டுள்ள வேத வசனம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இது தேவனுடைய வசனத்தை பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு மிகவும் வேண்டியதாய் இருக்கிறதாம். பொறுமை என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் பொறுமையின்றி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற நேரங்கள் காலங்கள் தான் எத்தனை. பாருங்கள், போய் பஸ் ஸ்டாப்பில் நின்ன உடனே பஸ் கிடைக்கலன்னா எவ்வளோ வேதனை, எவ்வளோ வருத்தம். 2 நிமிஷம் கூட நின்னா கூட அது 2 மணி நேரம் காத்திருப்பது போல ஒரு வருத்தத்தை நமக்கு கொடுக்கிறது. படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்காவிட்டால் அதைவிட பொறுமை இழக்கக்கூடிய தருணம் வேறு ஒன்றுமே இல்லை. இன்டர்வியூக்கு போய் வெளியில் உட்கார்ந்த உடனே நம்முடைய பெயரை கூப்பிடலைன்னா பாருங்கள், அந்த தருணங்களெல்லாம் அப்படியே ஒரு படபடப்பு, அந்த காலங்கள் எல்லாம் அப்படியே நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கிறது போல ஒரு வேதனையை கொடுக்கும். எல்லாவற்றையும் உடனே நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற உத்வேகம், ஆவேசம் நமக்கு அதிகமாகவே உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எதை பெற்றுக்கொள்ள நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமாம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு மிகவும் வேண்டியதாக இருக்கிறதாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. இந்த உலகத்தில் நாம் காலை முதல் இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிறு பிராயம் முதல் மரிக்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக? ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு ஓடுகிறோம். நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் சந்ததிக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பொருட்களை சேர்க்க வேண்டும், நம்மை விட நமது பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும், அதெல்லாம் செய்ய வேண்டும், குடும்பத்தாரை இப்படி கவனிக்க வேண்டும், சுற்றத்தாரை இப்படி கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்து நாம் என்னவெல்லாமோ செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும்படியாக, நம்மை குறித்து மற்றவர்கள் நல்லபடியாக எண்ணும்படியாக பல நேரங்களில் நம்மால் முடியாத காரியத்தை கூட முடித்துவிட வேண்டும் என்று ஓடுகிறோம். எல்லாவற்றிற்கும் பலன் உடனே கிடைக்கிறதா என்று பார்த்தால் பல நேரங்களில் நமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையிலே வாசித்த ஒரு செய்தி, டிவி சேனல்களில் எல்லாம் அதிகமாக ஒளிபரப்பப்பட்ட ஒரு செய்தி நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வட இந்திய தேசத்திலே 40 வருஷம் தன்னுடைய எஜமானுக்காக உண்மையும் உத்தமமாக உழைத்த ஒரு மனிதனுக்கு அந்த எஜமான் 60 வயதில் மரிக்கும் பொழுது எழுதி வைத்த உயிரின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தன்னுடைய 40 வருஷங்கள் முழுவதும் தனக்காக செலவிட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த எஜமான் எழுதி வைத்துவிட்டு மரித்திருக்கிறார். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, பொறாமை. அந்த வேலையாளை பிடித்து போய் கடத்தி வைத்திருந்தார்களாம், மிரட்டி எழுதி வாங்கி விடலாம் என்று. பாருங்கள், அந்த மனுஷன் இந்த இன்டர்வியூவின் போது சொன்னார், என்னுடைய எஜமான் பணக்காரனாய் ஆக்கியிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று. அந்த மனிதன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை தன்னுடைய எஜமான் தனக்கு இப்படி செய்வார் என்று. சாதாரண உலக பிரகாரமாக உள்ள ஒரு எஜமானுக்கு உண்மையும் உத்தமமாக உழைத்ததன் நிமித்தம் ஒரு மனிதனுக்கு இத்தனை கிடைக்குமானால், பரலோக எஜமானுக்கு உண்மையும் உத்தமமாய் நாம் இருக்கும் பொழுது நாம் சுதந்திரித்து கொள்ளப் போகும் ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை. அதற்கு நமக்கு முக்கியமான தேவை பொறுமை. வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவை குறித்து பல அத்தியாயங்கள், அதிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கை நடைமுறை. முதலாவது தாவீதை குறித்து சொல்லப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட வசனம் எங்குள்ளது என்றால் 1 சாமுவேல் 16:13. சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை நிரப்பி எடுத்து அந்த சிறு பிராயத்தில் உள்ள அந்த பையனுக்கு அபிஷேகம் பண்ணினார்.
அப்பொழுது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய தாவீது 15 வயது உடையவராய் இருந்தார் என்று. டீனேஜ் பருவத்தில் உள்ள ஒரு சிறு பிராயத்து பையனுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 16:13. ஆனால் யோசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 16:17 அவர் ராஜாவாயினாரா? இல்லவே இல்லை. தாவீது எப்பொழுதும் போல வழக்கமாக தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். ஆடுகளை மேய்த்தார், தன்னுடைய சகோதரர்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார், தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்தார். அவர் சிறு பையனாக தான் நடத்தப்பட்டார், வாலிபனாக தான் நடத்தப்பட்டார். கோலியாத்தை மேற்கொண்ட போது கூட அவர் இருமாப்பு கொள்ளவில்லை. தேவன் என்னைத்தான் ராஜாவாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி கோலியாத்தை மறிக்கும்படி அந்த கூழாங்கல்லால் வென்றபோது கூட அவர் உற்சாகப்படுத்தி பெருமைப்பட்டு நான் தான் ராஜா என்று சொல்லவே இல்லை. அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பெலிஸ்தியனை கொன்று போட்டார். அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் அவரை உயர்த்தி பாராட்டின போதும் அவர் பொறுமையோடு இருந்தார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 40:1 தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையோடு காத்திருந்தாராம். ஒவ்வொரு காரியத்திலும் தாவீதை போல நிந்திக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், சங்கடப்பட்டவர்கள், இன்னும் ஓடி ஒளிந்து தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் விட்டு ஓடி ஒளிந்து கொண்டவர்களும் யாருமே இல்லை. ஆனாலும் கூட தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனது அருமை மகனே மகளே, எனது அருமை தம்பி தங்கை, தேவன் உங்களுடைய கூப்பிடுதலையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், உங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியதை நிச்சயமாக செய்வார். ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. தன்னுடைய கணவனையோ மனைவியையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது பொறுமை அவசியம். தேவன் உங்களுக்கென்று வைத்திருப்பதை உங்களுக்கு கட்டாயம் தருவார். அவசரப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து கொள்ளவே கூடாது. வாலிப பிராயத்தில் உள்ள அநேக பிள்ளைகளை நான் காண்கிறேன். பல விதங்களில் அவர்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தினமும் நியூஸ் பேப்பரை திறந்தா பாருங்க, ஒரே விபச்சார கலாச்சாரம். ஏன் இப்படி ஆயிற்று? தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெறும்படிக்கு பிள்ளைகள் மத்தியில் பொறுமை இல்லை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விவேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக பேசுவாராக. பொறுமை அவசியம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வாய்க்கப்பெறும். பல நேரங்களில் நாம் கிடைப்பது எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அப்படியே வாழ்வதற்கு என்று நாம் நினைக்கிறோம். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு 63 வயதில் மரித்து போன ஒரு மனுஷரை பற்றி பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அந்த மனுஷர் என்ன பண்ணினாராம், தன்னுடைய வாழ்நாளெல்லாம் படித்து கொண்டே இருந்தாராம். அவர் பெயருக்கு பின்னால் பல பட்டங்கள், பல டிகிரிஸ், நிறைய. ஒரு டிகிரி படித்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு விழியெல்லாம் பிதுங்கி போகிறது. ஐயோ எப்படி முடிப்போமோ, எக்ஸாம் எப்போ வருது, இந்த செமஸ்டர் முடிந்தது, அடுத்த செமஸ்டர் முடிஞ்சோன்னே அடுத்த செமஸ்டர், அப்பா ஒரு வழியாக ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விடுகிறோம் நம்மில் பலர். அந்த மனுஷர் பாருங்களேன், 63 வயது வரை படித்து கொண்டே இருந்தாராம். பெரிய ஞானவாணியாக திகழ்ந்தார். ஆனால் அவர் ஞானத்தினால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அவர் படித்ததன் கொண்டு ஏதாவது செய்தாரா? ஒன்றுமே இல்லை. தன்னுடைய தாளந்தை புதைத்து வைத்த ஒரு புத்தியற்ற மனிதனாகத்தான் அவர் வாழ்ந்திருந்திருக்கிறார். 63 வயது வரை ஏன் படிப்பிலேயே செலவிட்டார் என்றால் தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ள மாத்திரம் என்று எண்ணுகிறீர்களா? இல்லவே இல்லை. அவருடைய உறவினர் ஒருவர் வாரிசு இல்லாததினால் தன்னுடைய சொத்துக்களை இவர் பேரில் எழுதி வைத்தாராம். அந்த உயிலில் எப்படி எழுதினாராம், இந்த மனிதர், இந்த சிறு வயது பையன் படித்து முடிக்கும் வரை என்னுடைய சொத்துக்களை இவன் அனுபவித்து கொள்ளட்டும் என்று அதில் எழுதியிருந்தாராம். என்ன புத்திசாலியான அந்த சிறு பையன் பாருங்கள்.
படித்து முடிக்கும் வரைக்கும் தானே நான் இந்த சொத்தை அனுபவிக்க முடியும், அதனால் படித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அவன் வாழ்நாளெல்லாம் படித்து 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 63 வயதில் படித்து கொண்டே இருக்கும் பொழுது மரித்து போனாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல வாக்குத்தத்தங்களை இதுதான் என்று எண்ணி நாம் அதை அனுபவித்து கொண்டே இருப்பதாக நினைத்து நம்முடைய வாழ்நாளை வீணடித்து கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது நல்லது. அதை பற்றி கொண்டு ஜெபித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக போராடுவதும் நல்லது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்பதை பார்க்க வேண்டும். தாவீதுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது ராஜாவாக விடும்படி. அதற்காக சிறு வயதிலே அவர் ராஜாவாகிவிட வேண்டும் என்று ஓடி போகவில்லை. ஏற்ற நேரத்தில் 2 சாமுவேலின் புத்தகம் 5:4 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, 30வது வயதில் தாவீது ராஜாவானார், 40 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார் என்று. 30வது வயதில் ஏறக்குறைய 15 வருடங்கள் காத்திருந்தார். ஏறக்குறைய 15 வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தார். அந்த நாளும் வந்தது. கர்த்தர் அவரை உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தும் பொழுது மாத்திரம்தான் நாம் உயர முடியும். அதனால் பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனது அருமையான பிள்ளைகளை, படிக்கும் பொழுது முழு மனதோடு படியுங்கள், பொறுமையோடு படியுங்கள், காத்திருங்கள். ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் பொழுது ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் நல்ல தேர்வை நமக்கு கொடுப்பார். ரிசல்ட் கிடைத்தவுடன் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து காத்திருந்து பெரியவர்களோடு ஆலோசனை பண்ணி அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு பண்ணுங்கள். வேலைக்கு அப்ளை பண்ணும் பொழுதும் வேலைக்காக காத்திருக்கும் பொழுதும் ஜெபத்தோடு காத்திருங்கள். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். மனிதரை போல அவர் பொய் சொல்பவர் இல்லை. அவர் நீதியுள்ள தேவன். சங்கீதம் 25:5 சொல்கிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். பாருங்க, தாவீது ராஜா சொல்கிறார், நாள் முழுவதும் காத்திருக்கிறார். ஒரு ராஜாவே நாள் முழுவதும் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் எந்த அளவு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 27:14 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வர வேண்டும் என்று சொன்னால் அவர் குறித்த நேரத்திற்கு வருவதற்கு முன்பே நாம் ஓடி போய் தடபுடலாக பல்வேறு காரியங்களை செய்கிறோம். வீட்டை நன்றாக சீர்படுத்துகிறோம். அவர்களுக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்து வைக்கிறோம். அவர்களுக்காக வழிமேல் வழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னா பாருங்கள், நம்ம வீடே அமர்க்களை போட்டு போவோம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய ராஜா ஒரு நாள் வரப்போகிறார், தேவன் ஒரு நாள் மத்திய வானில் வரப்போகிறார் என்பதை எண்ணும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? அவரோடு கூட நாம் மறுமையில் பிரவேசிப்போம் என்பது. அந்த வாக்குத்தத்தத்தையும் நாம் மறக்கவே கூடாது. அவரோடு கூட நாம் மறுமையில் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் நன்றாக தீர ஆலோசிக்கும்படி தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் காத்திருந்து ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கள். ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் முன்பும் பின்பும் செய்த பின்பும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். அதற்கு அவருடைய சித்தத்தின்படி செய்வது முக்கியமான காரியம். இது தேவனுக்கு சித்தமானதா என்பதை நாம் அறிய வேண்டும். நன்றாக ஜெபிப்போம். ஜெபித்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மன சமாதானம் கிடைக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்வோம், இது தேவனுக்கு சித்தமானது. நமக்கென்று பிரியமான காரியங்கள் பல்வேறு இருக்கலாம். நமக்கு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும் என்று. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், இது கர்த்தருக்கு பிடிக்குமா என்று நினைக்கும் பொழுது அப்படியே இருதயம் சலனப்பட்டு போகும். விழா காலங்களில் பாருங்கள், டிவியில் எல்லாம் ஒரே சினிமா பேச்சு, சினிமா கொண்டாட்டம், சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் தான். நிறைய சேனல்கள் இருக்கிறது. எங்கு திருப்பினாலும் ஒரே சினிமா தான். ஆனால் சில சேனல்கள் இருக்கின்றன, சினிமாவினுடைய வாடை கூட படாமல் நடத்தப்படும் சேனல்கள். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை பார்க்கிறோம்?
ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, சேனலை திருப்பும் பொழுது உங்கள் மனது சலனப்பட்டு கூட அந்த சினிமா செய்திகளை பற்றி ஊற்று கேட்கும் பொழுதோ, பத்திரிகையில் வாசிக்கும் பொழுதோ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் என் பக்கத்தில் இருந்து நான் படிப்பதை அவரும் படித்தால், நான் வாசிப்பதை அவரும் வாசித்தால், நான் காண்கின்ற இந்த காட்சியை அவரும் கண்டால் சந்தோஷப்படுவாரா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியே உங்களுடைய இருதயம் நடுங்கி போகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேனலை மாற்றிடுவீங்க, புத்தகத்தினுடைய அந்த பக்கங்களை புரட்டி விடுவீர்கள். இதுதான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற உத்தி. இதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுக்கு இது சித்தமா? நாம் காண்கிற இந்த காட்சி என் தேவனுக்கு பிரியமானதா, சித்தமானதா என்பதை ஒரு நிமிஷம் நாம் யோசித்தால் பல்வேறு காரியங்களிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்வோம். வாலிப பிராயம் என்பது ஒரு முக்கியமான பிராயம். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு முக்கிய காரணம் அதுதான். வாலிப பிராயத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அது முதிர் வயது வரைக்கும் நம்மோடு கூட இருக்கும். அதன் பின்னாக நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கும் அது ஏற்ற விதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் யோசித்து பாருங்கள், தேவனுக்கு இது சித்தமா என்று. நான் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பார்வை சலனமற்று யார் மீதோ படும் பொழுது ஒரு நிமிஷம் அது உங்களுக்கு ஒரு இன்ப கிளர்ச்சியை கூட உண்டு பண்ணலாம். யோசித்து பாருங்கள், என் இயேசுநாதர் இந்த இடத்துல இருந்து நான் அந்த பையனையோ அந்த பெண்ணையோ பார்ப்பதை பார்க்கும் பொழுது அவர் முகம் எப்படியா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளலாம், அநேக பாவங்களிலிருந்து மீட்டு கொள்ளலாம். ஒரே ஒரு பாவம் பல பாவங்களுக்கு நம்மை இட்டு செல்கிறது. எனது அருமையான பிள்ளைகளே, போதனை என்பது கேட்பதற்கு கஷ்டமானதாகத்தான் இருக்கும். சிறு வயதில் இவங்களெல்லாம் இப்படியா இப்படித்தானா அப்படின்னு நீங்கள் கேட்க தோன்றும். ஆனால் கர்த்தருடைய போதனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்நாள் செழித்திருக்கும், நீடித்திருக்கும். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். சங்கீதம் 37:7 சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. உலக பிரகாரமாக காத்திருக்கிறத காட்டிலும் கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிச்சயம் செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம் 2 தான். அவருடைய சித்தத்தின்படி காத்திருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். தாவீதை காட்டிலும் ஆசீர்வாதத்தை பெற்றது யார்? அதை காட்டிலும் மேன்மையாக உங்களை உயர்த்துவார். ஏனெனில் அவர்தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் நாம் பிடித்து கொண்டு அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அவரை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை இந்த வார்த்தையில்தான் அப்படியே பிரதிபலிக்கிறது. அதைத்தான் நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என் தேவன் எனக்கு எத்தனை நல்லவர் என்று எத்தனை முறை தாவீது சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்த தருணம் உனக்கும் உண்டா? என் சகோதரனே, சகோதரியே, எனதருமை பிள்ளைகளே, எண்ணி பாருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எண்ணி பாருங்கள். அவற்றையெல்லாம் சுதந்திரித்து கொள்ளும்படி அவர் சித்தத்தின்படி வாழுங்கள். அவர் சித்தத்தின்படி வாழும் பொழுது அதை பொறுமையோடு பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை உங்களில் நிறைவேற்றுவார். வெகு சீக்கிரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து நீங்கள் சுபிட்சமாக இவ்வுலகில் வாழ்வீர்கள். பரலோக வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாய் உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள். நாமும் கூட இப்பொழுது ஜெபிப்போமா? எனது அன்பின் பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசு சுவாமி, இத்தனை நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த வாலிபர் உலகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் சிந்தித்த இந்த வசனத்தின்படி உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சித்தத்தை செய்து பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க, இந்த பிள்ளைகள் காத்திருக்க தகப்பனே நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கும்படி தேவன் தாமே அவர்களை வழி நடத்தும். உமது சித்தத்தை அறிந்து கொள்ளும் அறிவை இதை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வையும் அப்பா.
பொறுமை அவர்களுக்கு மிகவும் தேவையானபடினால் கர்த்தர் தாமே உமது பொறுமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழி நடத்தும். இந்த கேட்ட வேத வசனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படிக்கு கர்த்தர் அவர்களை வழி நடத்தும். தகப்பனே, இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு உம்மையே கர்த்தர் என்று ஏற்றி போற்றி துதிக்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.